மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகள் முதல்வரிடம் சமர்ப்பிப்பு. தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கினார் திட்டக்குழுவின் செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன். கோவையில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தலைவர்கள் பங்கேற்பு. அகற்றப்பட வேண்டும். தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலே நிலவுவதாகவும் இபிஎஸ் விமர்சனம். திருவோணம் அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி அரசுதலில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. வழக்கை சிபிஐக்கு மாற்றி முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்த நிலையில் நடவடிக்கை. அஜித்குமார் கொலையை கண்டித்து நாம் தமிழர் கட்சி நடத்தவிருந்த போராட்டத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி மறுப்பு. தடையை மீறி போராடுவேன் என சீமான் பேசியிருந்த நிலையில் உத்தரவு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கோலாகலம். கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்ட போது விண்ணை பிளந்த பக்தர்களின் அரோகரா முழக்கம். குமார சுவாமிக்கு பழனி பாலகண்டாய் குழந்தை வேலப்பன் ஞான பண்டாரத்திற்கு வேலாயுத சுவாமிக்கு இதோ மூலஸ்தான விமானத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. குடமுழுக்கு நிறைவடைந்த நிலையில் திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் வழக்கம் போல வழிபாடு நடத்த அனுமதி. நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யும் பெருந்திரளான பக்தர்கள். குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் நடைபெறும் மீதமுள்ள மேம்பாட்டு பணிகள் அக்டோபருக்குள் நிறைவடையும். குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின்பு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு குடமுழுக்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஒரு சில பணிகள் சிவில் ஒர்க் என்று சொல்லப்படுகின்ற பணிகள் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள்ளாக அனைத்து பணிகளும் நிறைவு செய்கின்ற ஒரு சூழலை மேலும் விரைவுபடுத்தி இருக்கின்றோம். வல்லக்கோட்டை முருகன் கோவில் குடமுழுக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையை அனுமதிக்காததால் சர்ச்சை. 2000 ஆண்டுகளாக உள்ள பிரச்சனையை ஒரே நாளில் தீர்க்க முடியாது என பேட்டி. அதிகாரிகள் இன்னைக்கு நிலையில ரொம்ப மெத்தன போக்கை கடைபிடிச்சிருக்காங்க. யாரை கட்டுப்படுத்திருக்கு எங்க போறதுன்னு தெரியல. 2000 ஆண்டுகளா அந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அதில் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்க மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம். போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஜாமீன் கோரிய வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நாளை தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். நயன்தாரா ஆவணப்படத்தில் அனுமதியின்றி சந்திரமுகி படக்காட்சிகளை பயன்படுத்த தடை கோரிய வழக்கு. ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 2 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட மனுக்கள் மீது 10ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. பீகாரை தொடர்ந்து தமிழகத்திலும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு என தகவல். மோடி ஆட்சியில் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆகின்றனர், ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகின்றனர். பங்குச்சந்தை முறைகேட்டை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உலகளாவிய அமைப்புகளில் தென்பகுதி நாடுகளுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை. பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்தில் பிரதமர் மோடி அதிருப்தி. தங்களுக்கு எதிரான கொள்கைகளை ஆதரிக்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அதிரடி. வரியை ஆயுதமாக்கி நெருக்கடி தருவதா என சீனா கண்டனம்.
ஜெர்மனியில் உலகின் மிகப்பெரிய வயலின் இசை விழா. 1353 இசைக்கலைஞர்கள் பங்கேற்று இசை மழை.